Hey guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம மொபைல் ஹோல்டர் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்னோடய பேபுக்கு நான் புதுசாக ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கியிருக்கேன். அதை ஃபிக்ஸும் பண்ணிட்டேன். ஆமாம், ஒரு வேலண்டைன் கிஃப்டாக நான் கொடுத்துருக்கேன். நம்ம மொபைல் சார்ஜர் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி காசு ரெடி பண்ணி உருட்டி புரட்டி வாங்கிடுறோம். வாங்கி வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஸோ நம்ம எங்கேயாவது போகும்போது ஒரு இடத்துக்கு எங்கேயாவது போகிறோம். ஸோ அப்படி போகும்போது வண்டியை எங்கேயாவது விட்டுட்டு போகிறோம். ஸோ அது வந்து நார்மல் லோக்கல் ஏரியா அது மாதிரி எங்கேயாவது விட்டுட்டு போகிறோன்னா திரும்பி வந்து பார்த்தா மொபைல் சார்ஜர் ஒயர் மட்டும் தான் இருக்குது, மொபைல் சார்ஜரை காணோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப்பு தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மொபைல் சார்ஜரோட அன்பாக்சிங் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. இதுதான் போபோவோட ஜாக்ரிப் மொபைல் ஹோல்டர். இது பார்த்தீங்கன்னா Qualcomm 3.2 ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோடு வருது. இதில் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சு பின்னாடி இருக்குது. தென் கீழே வந்து சார்ஜிங் போர்ட். அதுக்கப்புறமா ஒயர் லென்த்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர்ஸ் லென்த் கொடுத்துருக்காங்க. தென் மோரோவர் இந்த மொபைல் சார்ஜரோட பில்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூஸ் கூட பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கையில் எதுவும் பெயின்லாம் வரல. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வைக்கிற அளவுக்கு வந்துட்டு லென்த் இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு டேப் வைக்கிற அளவுக்கு வந்து இடம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் அந்த 3 ராட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்ல அலுமினியமில் நல்ல ஒரு ப்ரீமியமான பில்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் கூட அது ஸ்க்ரூ வந்து ஓப்பன் ஆகி வெளியே வந்துடாது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்ட் லிமிட் வச்சுருக்காங்க. அந்த லிமிட் வரைக்கும் தான் வருது அது. அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஆக்ஸ் கீ அண்ட் ஒரு மவுண்டிங் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜே ஹூக் ஒன்று கொடுப்பாங்க, இன்னொரு ரவுண்ட் ஹூக் ஒன்று கொடுப்பாங்க. அது ரெண்டுமே நான் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 2 ஒயர் டேக் வந்து கொடுப்பாங்க. மொபைல் ஹோல்டர் ஒயரை டேக் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபியூஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ஃபியூஸ் வந்து போயிடுச்சுன்னா இது வந்து ஸ்பேர் ஃபியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜரை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். இதில் வந்து என்னென்ன நல்ல விஷயம், இது வந்து ஒர்த்தா, வேல்யூ ஃபார் மணியா, எல்லாமே பார்த்துடலாம். இப்போது மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நான் போபோ கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க இதில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். மொபைல் ஹோல்டர்ஸ் ஓவரால் எது நல்லா இருக்குது, எல்லாம் ஒரு ஒர்த்தபுளாக வந்துட்டு ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ஹோல்டர் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே செக் பண்ணது நான் நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், கூகுள்லேயும் பண்ணி பார்த்தேன், எது நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணேன். இந்த ஆர்டர் பண்ணதில் எனக்கு ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்தது. இதை ஆர்டர் பண்ணிவிட்டு என்னோடய மொபைல் ஹோல்டரை நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ கொரியரில் வந்துடுச்சு. பார்த்தா நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, எனக்கு வந்தது ஒன்று. ஸோ இது என்னடா இது, நான் ரொம்ப ஆக்சுவலாக வந்துட்டு வாங்கினோடனே நான் ரொம்ப ஆசையாக காலையில் தூங்கி எழுந்தோடனே எனக்கு வந்து கொரியர் வந்தது. எழுந்திரிச்சோடனே கொரியர் வாங்கிட்டு உடனே ரொம்ப ஆசையாக வந்துட்டு பார்த்துட்டு உள்ள பேக்கிங்லாம் பிரித்து அந்த பாக்ஸை பார்த்தோன்னே மேலே லேபிளே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மொபைல் ஹோல்டரு லுக்கு தான் இருந்தது. ஆக்சுவலாக அலுமினியம் மொபைல் ஹோல்டர் ஒன்று இருக்கும் அவங்களோட போபோவில். ஸோ அதுதான் இருந்தது. சரி, அப்போ கூட ஓகே, இது ஏதோ தெரியாமல் இந்த கவர் வந்து போட்டிருப்பாங்க இந்த பாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திறந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தேன். உள்ளே திறந்து பார்த்தா என்ன கவர், அந்த மேலே இருக்கிற கவரில் என்ன ஃபோட்டோ இருந்ததோ அதே மொபைல் ஹோல்டர் தான் உள்ளே இருந்தது. என்னடா காலையிலே வந்துட்டு இப்படி ஒரு சேட் சுச்சுவேஷனுக்கு வந்து ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு வேறு ஒன்று வந்ததுன்னா நம்ம ஆசையாக ரெடியாக இருப்போம். எல்லாமே வந்து பக்காவாக ரெடியாக இருப்போம். ஓகே, இது வந்தோடனே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலான்ற ஆர்வம் இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு இதை பார்த்தோன்னே உடனே கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிடுங்க, நீங்கள் வந்துட்டு பே பண்ணி கொரியர் ரிட்டர்ன் அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சைட்லேருந்து வந்துட்டு ரிட்டர்ன் பிக்கப் டெலிவரி பர்சன்ஸ் யாரும் அந்த மாதிரி ப்ராசஸே கிடையாதான். நம்ம தான் வந்து காசு போட்டு கொரியரில் அனுப்புகிறோமா. சரி, ஓகே, உடனே நான் போயிட்டு அது 1 டே எக்ஸ்பிரஸில் வந்துட்டு அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு என்னோடய பொருள் வேணும், அந்த ஒரு ஆர்வத்தில் நான் இருந்தேன், ரொம்ப இதுவாக இருந்தேன். ஸோ
ஸோ அதை அமுச்சிட்டு எனக்கு ஒரு 2 days ஆச்சு. அவங்க எனக்கு திருப்பி எனக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் ஹோல்டர் வந்து நாங்கள் அனுப்பிடுறோம், நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணிங்களோ அதை வந்து நாங்கள் அனுப்புகிறோம், ஆனால் இந்த கொரியர் சார்ஜஸ் வந்துட்டு எங்களால் பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, அவங்க வந்து ஸ்டார்டிங் எனக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்புங்க, உங்கள் கொரியர் சார்ஜஸ் என்ன வருதோ அதை நாங்கள் வந்து திருப்பியாக கொடுத்துட்றோம், ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்துட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு பண்ணேன். அவங்க அப்போ ஒன்று பேசினாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் நான் பண்ணிவிட்டு திருப்பி நான் எல்லாம் அவங்க பொருள் அவங்க கைக்கு போனதுக்கப்புறம் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் கொரியருக்குன்னு இவ்வளோ தான் கொடுப்போம், நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிரஸில் அனுப்பிச்சிட்டிங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இங்கேருந்து வந்து இதில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் கொடுத்த காசு நீங்கள் தப்பாக அனுப்பிச்சிருக்கீங்க, உங்களோட தப்பு, சரி நானே அதை வந்து பேர் பண்ணி வந்துட்டு அனுப்பியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட வேலை என்னென்னா நீங்கள் அதை திருப்பி எனக்கு வந்துட்டு என்ன நான் கொடுத்தேனோ அதை நீங்கள் திருப்பி எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு 1 day ஃபுல்லாக வந்து கான்வர்சேஷன் ரொம்ப போயிட்டு இருந்தது. அவங்க எனக்கு கால் பண்ணுறது, நான் அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணுறது, இப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ அவங்க மேனேஜர் வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி இப்படின்னு பேசி முடித்து கடைசியில் வந்துட்டு ஓகே உங்கள் சார்ஜஸ் நாங்கள் அனுப்பிச்சிட்றோன்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க. ப்ளஸ் எனக்கு நான் ஆர்டர் பண்ண மொபைல் சார்ஜரும் வந்துடுச்சு. பட் ஆனால் எனக்கு இதை அவங்க ஸ்டார்டிங்கே பண்ணியிருக்கலாம், வந்துட்டு அவங்க கொடுத்த கமிட்மெண்ட் படி அவங்க நின்றுருக்கலாம். ஏன் நடுவில் வந்துட்டு அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க என்னன்னு தெரியல. ஸோ அந்த மொபைல் ஹோல்டர் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் அந்த சில நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு துயரமான சம்பவங்கள்லாம் நடந்தது எனக்கு. என்னடா இது சரி ஓகே, இதெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் நடக்கிறது தானே, இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கடந்து போகணும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டு உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணல, கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் ஒர்க்கெலாம் எனக்கு வந்ததுனால நான் அப்படியே அந்த ஒர்க்கு சார்ந்து அப்படியே போயிட்டேன். இந்த மொபைல் ஹோல்டர் அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு இது என்னடா இது இன்னொரு கொடுமை, அதாவது மொபைல் ஹோல்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணலான்ற டைமில் வந்துட்டு எனக்கு இன்னொரு வேலை வந்துட்டு வந்தோடனே என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி வந்துட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் என்னலாம். பிகாஸ் அதான் சொல்லியிருந்தால இந்த தெஃப்ட்ன்ற விஷயம் வந்துட்டு, ஏன்னா ஒரு 1800 கொடுத்து நம்ம இந்த மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டு அதை வந்துட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசுலாம் வந்துட்டு சேர்த்து வச்சு தான் வந்து இந்த மொபைல் ஹோல்டரே வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு இதை வந்துட்டு நம்ம இழந்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சிரும். ஸோ அதனால் ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த தெஃப்ட்டுன்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்ல, அந்த தெஃப்ட்டுன்ற விஷயத்த வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசலாம். ஆக்சுவலாக மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து மொபைல் ஹோல்டர் வாங்கினோன்னா அது வந்துட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக வந்து பேட்டரியில் ஃபிக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பட் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒரு நான் பார்க்கிங் ஏரியா எங்கேயாவது நம்ம வண்டி போய் விடுறோம். ஸோ எல்லா டைமும் வந்துட்டு நம்ம வண்டி பக்கத்துலேயே இருக்க முடியாது. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம விட்டுட்டு போகிறோம், திடீர்னு வந்து பார்க்கும்போது மொபைல் ஹோல்டர் இல்லாமல் வெறும் மொபைல் ஹோல்டரோட ஒயர் கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், ஒயரை வந்து கட் பண்ணி மொபைல் ஹோல்டர் மட்டும் எடுத்துன்னு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மொபைல் ஹோல்டர் வந்துட்டு டைரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் நடுவில் ஒரு சாக்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி எங்கேயாவது நான் இப்போ போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு வண்டி விட்டுட்டு போகிறேன்னா மொபைல் ஹோல்டர் போட்டுட்டு போகிறேன். இப்போ ஏதோ ஒரு லாங் ட்ராவல் போகிறேன், இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ மேப் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போவேன், அந்த இடத்துல வந்துட்டு வண்டியை பார்க் பண்ணுவேன். பார்க் பண்ணிவிட்டு மொபைல் ஹோல்டர் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போனால் ஏதோ இப்போ யாராவது எடுத்துருவாங்களோ, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சிறுக காசு சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கிடுவோம் எப்படியாவது கஷ்டப்பட்டு. ஸோ நல்ல ஒரு ஒர்த்தான மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கிட்டு அதை வந்துட்டு யாராவது எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த விஷயம் வந்துட்டு எப்படி நம்ம அதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நடுவில் ஒரு சாக்கெட் ஒன்று ஃபிட் பண்ணிவிட்டு
இப்போ நான் ஏதாவது இடத்துக்கு போய் நிற்கிறேன்னா அந்த சாக்கெட்டில் வந்துட்டு மொபைல் ஹோல்டர் மட்டும், அதாவது வண்டியிலேருந்து பேட்டரியிலேருந்து வர கனெக்ஷன் அப்படியே தான் இருக்கும். அது வந்து அந்த ஒரு சாக்கெட் வந்துட்டு வண்டியில் எங்கேயாவது நீங்கள் ஒன்று அதை வந்து அட்டாச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வந்துட்டு அப்படியே நார்மலாக உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். என் வண்டியில் வந்துட்டு நான் அது டேப்லாம் வச்சு நான் கரெக்டாக ஒரு இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு அந்த சாக்கெட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைல் ஹோல்டர் மட்டும் கழட்டிட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு வரலாம் வெளியே. ஸோ வந்துட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் அது. அதனால் தெஃப்ட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதை கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக வந்துட்டு நீங்கள் அந்த ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணுறது, அதை வந்து நீட்டாக வந்து ஒரு அதை வந்துட்டு கரெக்டாக ஸ்லீவ்லாம் போட்டு கரெக்டாக வந்துட்டு பேக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வாட்டர் வந்துட்டு எதுவும் உள்ளே போகாது, எல்லாமே கிளியராக இருக்கும் அந்த பேக்கிங். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். சும்மா வந்துட்டு ஏதோ இந்த நார்மலாக வந்து டேப் அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ அது என்றைக்காக இருந்தாலும் வந்துட்டு ரிஸ்க்கு தான். வாரண்ட்டி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்லாம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 6 month வாரண்ட்டி தான் கொடுக்குறாங்க. நான் வாங்கி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு இதில் ப்ராப்ளமே வராது. ஏன்னா நம்பி வாங்கலாம் இந்த ப்ராடக்ட். ஆக்சுவலாக நான் வந்துட்டு பார்த்துட்டேன் ஃபுல்லாக. ஆக்சுவலாக இதை வந்துட்டு குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதோட குவாலிட்டி எல்லாமே வந்து ப்ரீமியமாக இருக்குது. அதோட நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, ஓகே இது வந்து ஒர்த்தா இந்த காசுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் 3.2 சப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம லென்த் இது வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபே வந்துட்டு நீங்கள் வைக்கலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் இந்த க்ரிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது நான் வந்துட்டு இப்போ பார்த்து தான் இதை வந்து எடுத்தேன். ஆக்சுவலாக இன்னொன்று இருக்குது, அதில் வந்து இங்கே ஒரு ஹோல்டிங் இருக்கும், ப்ளஸ் இங்கே ஒரு ஹோல்டிங் வரும். பட் எனக்கு அது வந்துட்டு நம்பிக்கையே இல்லை. அதனால தான் நான் வந்துட்டு இது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ பள்ளத்தில் எல்லாம் விட்டால் கூட ஏதாவது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஸ்பீடில் போகும்போது கூட நம்ம சடன் பிரேக்கிங் அதெல்லாம் வந்து ஒரு அந்த ப்ரெஷர் வந்து இங்கே வந்துட்டு அஃபெக்ட் ஆனால் கூட இது வந்துட்டு எதுவுமே ஆகக்கூடாது. மொபைல் வந்துட்டு எங்கேயும் ஸ்லிப் ஆகக்கூடாதுன்றக்காகவே இதெல்லாம் யோசித்து பார்த்து ஓகே இந்த மாதிரி வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த டிசைன் எடுத்திங்கன்னா உங்கள் மொபைல் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எந்த ஷேக்கும் இருக்காது, அப்படியே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஹோல்டரு என் வண்டியில் வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ண எனக்கு வந்து மனசு இல்லை. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு நேக்கட் வெர்ஷன் வண்டின்றதுனால இந்த இடத்துல வச்சா எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு அது ஹைட் ஆகுது. ஸோ எனக்கு அது வந்து இங்கே அந்த ஹூக்கே அந்த ஹோல்டிங் ஹூக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுது. அது வந்து ஃபோன் இங்கே வந்துடுது. ஸோ விண்டு வந்துட்டு ரொம்ப இங்கே ஓவர் நம்ம ஸ்பீடில் போகும்போது அது இப்படி இருந்ததுன்னா ஸோ காற்று இப்படி அடிக்க வந்துட்டு ஃபோன் வந்துட்டு மேபி இந்த ஷேக் வந்துட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம். அப்புறம் லுக் வைஸ் எனக்கு வந்துட்டு அந்த நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணேன். சரி ஓகே இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிஎஃப்டி பேனல் மாதிரியே இங்கே ஒரு ஃபோனும் வச்சுட்டா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக இது இப்போ பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த டிஎஃப்டி ப்ளஸ் அதே மாதிரி வந்து சைடில் வந்துட்டு இப்படி வைக்கவும் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் எல்லோரும் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஸோ உங்களோட ரைடிங் கம்ஃபர்ட்டுக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதுபடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்டாக நேக்கட் வெர்ஷனில் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது நீங்கள் ரொம்ப இப்படி டில் பண்ணாமல் இப்படி ஓரளவுக்கு டில் பண்ணினா ஓகே ஃபைன், அது வந்துட்டு ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகாது. பட் எனக்கு இப்படி பிடிச்சிருக்கிறனால நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஹோல்டரோட சார்ஜிங்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் வந்துட்டு சார்ஜ் போட்டேன். என்னோடய வீட்டில் வந்துட்டு வால் சார்ஜ் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு சார்ஜ் ஆகுதோ ஸோ அதே வந்துட்டு அதே ஸ்பீடில் தான் வந்து இங்கே சார்ஜ் ஆகுது.
அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நல்ல ப்ராடக்ட், வேல்யூ ஃபார் மணி தான் இது. ஸோ ஓகே காய்ஸ், நான் இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மொபைல் ஹோல்டரை பற்றி எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ். ஓ என்ன வண்டி? BMW CBR. Okay, CBR. So okay guys, see you in the next video. Until that, stay tuned. Bye bye.